வரலாமா? சதா வந்துட்டீங்களா? வாங்க. வணக்கம் சார். உட்காருங்க. பாடலாசிரியர் சார். ஓகே. உங்க படத்துக்கு பாட்டு எழுத வந்துருக்கேன். என் படத்துக்கு நீங்க பாட்டு எழுதுறீங்க? வாய்ப்பு கொடுத்தா எழுதுங்க சார். எழுதுவீங்க. உங்க பேரு? ராம் பாரதி சார். ராம் பாரதி. ராமா பாரதியா? சார் ராமன்றது என்னுடைய பேர். சரி. பாரதி வந்து ஒரு பா என்றால் பாடல்கள், நதி என்றால் அழகு. அதனால என்னுடைய பாட்டு அழகாக இருக்குன்னு சொல்லி நான் ராம் பாரதி. சார் பா என்றால் பாட்டு, நதி என்றால் அழகு. சரி. ராம் பாரதின்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க அதை வச்சுட்டு கேட்கிறேன். என்னுடைய பாட்டு நீங்க ஆமா சார். பாட்டு இருக்கணும், ரதி இருக்கணும், அழகு இருக்கணும், மூணு இருக்குமே தெரியல. கோச்சிக்காதீங்க, நான் வாய்ப்பு தேடி வந்து சரி. வரல. சரி ஓகே. நீங்க வாதம் பண்ண வரல. வாய்ப்பு தேடி வந்துக்கிறேன். பாட்டு நல்லா எழுதுறீங்க. பாட்டு எழுதுங்க. ஒரு பாட்டு சொல்லுங்க. ஒரு ஃபோக் சாங் சொல்லுங்க சார். ஃபோக் சாங்கா? கிராமத்து சாங் சார். கிராமத்து பாடல். இங்கிலீஷ்ல டெஸ்ட். அதான் தமிழ்ல டெஸ்ட். இங்கிலீஷ்ல சார் இதான் சிறுவாணி தண்ணி, சின்ன வயசு தண்ணி, சூடான ஏன் நெஞ்ச சில்லுன்னு ஆக்கிட்டு. சிறுவாணி தண்ணி, சின்ன வயசு தண்ணி, சின்ன வயசு தண்ணி. ஓகே. சூடான ஏன் நெஞ்ச சில்லுன்னு ஆக்கிட்டு. நீங்க பாட்டு எழுதும்போது ஒரு மாதிரி மூணு அப்படிதான் கிடையாது சார். கற்பனைக்கு என்ன வரும்? சிறுவாணி தண்ணின்னு அழகா சொல்லிட்டு சார். நீங்க அதாவது ஒரு கற்பனை நானே இது பண்ணி சீக்வன்ஸை நானே எடுத்து பண்ணேன் சார். நானே எழுதுவேன் சார். அதுக்கப்புறம் வேற என்ன பாட்டு என்ன பாட்டு? தங்கறதுக்கு குத்துல வச்சிருக்கீங்க. ஒரு ஐட்டம் சாங் இருக்கு சார். ஐட்டம் சொல்லாதீங்க, குத்து சாங் சொல்லுங்க. குத்து சாங் ரெண்டும் ஒன்று தானே சார். ஐட்டம்னா வேற மாதிரி போயிடும். குத்து சாங்னா ஆடி ஆடுற மாதிரி. அதுலேயும் குத்து சாங் வருது இல்லை சார். அப்போ ஐட்டம், இப்போ குத்து சொல்லுங்க. என் ஊர் மும்பையடா. என் ஊர் மும்பையடா. மும்பையடா. ஓகே சார். இது சார் என் ஊர் அந்தேரி மும்பையடா. என் ஊர் அந்தேரி மும்பையடா. சரி. குடமுழுக்கு பண்ணாத ரம்பையடா. குடமுழுக்கு பண்ணாத ரம்பையடா. குடமுழுக்கு பண்ணல. ஓகே. ஃப்ரெஷ். வாய்ப்பு கிடைக்குமா சார்? சொல்லுங்க. ஓகே சார். ரெண்டு பாட்டு சொல்லிட்டேன் சார். அதே குடமுழுக்கு பண்ணாத ரம்பைன்னு சொல்லிருக்கல. அந்த ரம்பைக்கு தகுந்த மாதிரி நான் ரம்பை தேடணும். அந்த பாட்டு அரசத்த கையால பூஜை பண்ணி கொஞ்சம் வருஷமா இருக்கு. ஐட்டம் சாங் சார். குத்து சாங் சார். கலந்து போட்டு கலசத்தை சொல்லுங்க. கலசங்களே சரி. ஓகே. கும்பாபிஷேகம் பண்ண வாரம். நீங்க நிறைய கும்பாபிஷேகம் பண்ணிருக்கு. கலசத்தெல்லாம் பிறகுதாக்கத்திலே நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா கொஞ்சம் ரசமா இருக்கு. கொஞ்சம் குறைச்சா உங்க படத்துக்கு பாட்டு உண்டு. ரொம்ப நன்றி சார். சார் சார் பத்தாது. கேடாது ஏதாவது உட்காந்துருக்கேன். ஒரு பிரியாணியும் ஒரு ஹோட்டல் வாங்கிட்டு வந்துருக்கேன் சார். அந்த பழம் கிடையாது சார். நான் சாப்பிடுவியா? நீங்க சாப்பிடுங்க சார். வாங்கிக்கலாயா? அப்பதானே பாட்டு கொடுக்க முடியும் சார். வாய்ப்பு தேடி வந்துக்கிறேன் சார். வாய்ப்பு தேடி இது மூலியமா நான் முன்னேறணும்னு வந்துக்கிறேன் சார். நீங்க இது மூலியமா முன்னேற முடியாது. ஏன் சார்? நான் சாப்பிட்டு பிரியாணிலாம் சாப்பிட்டு அந்த பாட்டு எப்படின்னா பார்த்து ரசிச்சு ஓகே ராம் பாரதி சக்சஸ் அப்படின்னு சொன்னாதான் நீ பாடலாம். அப்போ அது நீங்க முதல்லயே ஒரு பிரியாணி சாப்பிட்டு போட்டு சாப்பிட்டு ரெண்டு பாட்டை கேட்டுக்கலாம் சார். நான் அப்புறம் சொல்லியிருக்கேன். போயிட்டு நாளைக்கு வா. சார் 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 கோச்சிக்காதீங்க. சொல்லி பேசுங்க சார். எதை முடிச்சுட்டேன்.